சிம்மம் 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. இந்த ஏலக்காய் நிச்சயமா கேஷ் பாக்ஸ்ல இந்த ராசி இன்னும் ஜொலிக்க சிறப்பாக இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் யார் தெரியுங்களா? உங்களுக்கு எப்பவுமே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு தங்கம் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சார் நமக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். நம்ம தமிழ்நாட்டுல சோழி பிரசன்னம்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவு, பட் துல்லியமா கணிக்கக்கூடியவர், வாஸ்து நிபுணர். வேற யாருமே இல்லைங்க, நம்ம ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக நிறைய நல்ல பலன்கள் கொடுத்துட்டு இருக்கிற ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? இருக்கேன். ரொம்ப சூப்பர் சார். நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்தீங்க. பெண்களுக்காக ஸ்பெஷலா நீங்க கொடுத்த பதிவு கூட ரொம்ப சூப்பரா போச்சு. நிறைய கேள்விகள் கமெண்ட்ல பண்ணிருந்தாங்க. ஆமா, நிறைய பேர் கமெண்ட் கொடுத்திருந்தாங்க. அவங்களுடைய சந்தேகத்தையும் அவங்க கேக்குறாங்க. இத சொல்லுங்க சார், மேடம் இத சார் கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு நிறைய சொல்றாங்க. அப்படி எடுத்த ஒரு கேள்விதான் இது இன்னைக்கான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பணத்தை ஈர்க்கணும், பணம் வருது ஆனா என்கிட்ட தங்க மாட்டேங்குதுன்னு கவலைப்படக்கூடிய மக்கள் ஏராளம்னு சொல்லலாம். சோ ஒவ்வொரு ராசியினரும் தனித்தனியாக பணத்தை ஈர்ப்பதற்கு என்னெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் தவிர்க்கலாம், எந்த தெய்வத்தை வணங்கலாம், அதை பத்தி ஒரு அழகான ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருங்க சார். நம்ம தனித்தனியா ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம். நிச்சயமா பணம் சம்பந்தப்பட்டது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ராசியினருக்கும் தேவை. அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்ப பொருள் அடிப்படை தேவைக்காக தேவைப்படுகிற அம்சம் உண்டு. நிறைய பேர் கடல்ல இருந்து மீண்டு வரணும், ஒரு பொருளாதார இது தேவை. தன் மனசுக்கு பிடிச்ச தன் குழந்தைகளுக்கு வாங்கி தர, தன் திருமணம், நிறைய பேத்துக்கு தடைகள் எங்க நிக்குதுன்னா இந்த பணமா தான் நிக்குது. நிறைய குடும்பத்துல அடிப்படை ஈகோ கிளாஸஸ் ஆரம்பிக்கிற புள்ளி, உடல்நிலை சரியில்லை, எல்லாத்துக்கும் அடிப்படை தேவை இந்த லட்சுமி கடாட்சம்ங்கிற பணங்க. 16 வகை செல்வங்கள் அடையிறதுக்கு கொண்டான இது. இது அடைஞ்சிட்டா ஒரு மனிதனுக்கு சந்தோஷம், அடிப்படை தேவைகள், சொத்து சுகங்கள், உடல்நிலை பாதுகாக்கிறது, தன் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, தனக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும், ஒரு இன்ப சுற்றுலா, இந்த மாதிரி இது மாதிரி தன் வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான இந்த பதிவா நாம் பார்க்க போறோம். இதுல குறிப்பா ஆண் பெண் இருவருக்குமே தான் சொல்ல போறேன். இன்னைக்கு உத்தியோகம் மனுஷ லட்சணம் தான். ஆமா, புருஷ லட்சணம் இல்ல, உண்மைதான். ரெண்டு பேத்துக்குமே பாத்துருவோம், ஒவ்வொரு தெளிவா பாத்திரலாம். சூப்பர் சார். ஒவ்வொரு ராசியினருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு நிச்சயம் பயனுள்ள பதிவு. பணத்தை சேர்ப்பது எப்படி, எந்த தெய்வத்தை வணங்குனா உங்களுக்கு பணம் சேரும் பாத்துடலாமா? ஒவ்வொரு ராசியா பாத்துடலாம் சார். நிச்சயமா பணத்தை ஈர்க்கும் அந்த சூட்சம ரகசியத்தை ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப சூப்பரா சொல்றீங்க சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்ம ராசி. ஊரே மெச்சரா மாதிரி புகழ்ற மாதிரி வாழ்ந்தவங்க சிம்ம ராசி. சூரியன் வழிக்கு சேத்துல விழுந்த மாதிரி ஆயிடுச்சு என் நிலைமை அப்படின்னு நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்காங்க சார். இல்ல, சூரியன் எப்பவுமே பிரகாசமா ஜொலிச்சுட்டு தான் இருக்கும், அந்த மாதிரி நீங்க ஜொலிக்க போறீங்க அப்படின்னா பண தேவைன்றது நிச்சயமா வேணும். சோ இந்த பணத்தை சேர்ப்பதற்கு, ஈர்ப்பதற்கு என்ன வழிமுறைகளை இவங்க பின்பற்றணும்? நிச்சயமா முதல்ல சிம்மம் 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. இந்த அஷ்டமச்சனி இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நெகட்டிவ் கொண்டு வந்துருமா? இயற்கையாகவே இவங்க திறமை வாய்ந்தவங்க, தலைமை பண்பு வாங்குவாங்க. அதோட இவங்களுக்கு பாசமும் உண்டு, கோபம் இரண்டுமே கலந்த ராசி இந்த ராசி. குடும்பத்துக்கு ஒரு சிம்மம் இருக்கணும். என்னோட பொது பாயிண்ட் எப்பவுமே சொல்லுவேன், குடும்பத்துக்கு ஒரு சிம்மம் வந்தால் குடும்பம் சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி அன்பர்கள் இவங்களுக்கு பணமோ செல்வம் வந்தா அது குடும்பத்துக்கு அனைவருக்கும் சமமாக கொடுத்து குடும்பத்தை வாழ வச்சுருவாங்க. குறிப்பாக பெண்கள் சிம்ம ராசியாக இருந்தால் அந்த குடும்பம் தலை தோங்கி விடும். இந்த ராசி முதல்ல இவங்களுக்கு செல்வம் லட்சுமி கடாட்சம் கொண்டு வர மிக சூட்சம விஷயம் என்ன தெரியுங்களா? அதாவது வெட்டுப்பாக்குல கொட்டைப்பாக்குன்னு சொல்ல முழு பாக்கு அது வீட்டுல இருந்தாலே இவங்களுக்கு லட்சுமி கடாட்சம் வருங்க. ஓ, கொட்டைப்பாக்கு இருந்தாலே முழு பாக்கு இவங்களுக்கு. கொட்டைப்பாக்குன்னா அந்த களிப்பாக்கு இல்ல, முழுசா இருக்கக்கூடிய பாக்கு, முழுசா இருக்க பாக்கு. அந்த ஏன்னா இவங்களுக்கு அந்த பாக்கு வைக்க சொல்லுவோம். நாம ஒரு தோட்டம் தொலைவு ஒருத்தர் வச்சுக்கும் போது தென்னை மரத்து பக்கத்துல ஒரு கொட்டை பாக்கோட போட சொன்னேன். அது இதெல்லாம் சுட்சமா பரிகாரங்கள். இந்த ராசிக்கு அடுத்தது ஏலக்காய். நிச்சயமா கேஷ் பாக்ஸ்ல ஒரு
அந்த பாக்கும் ஒரு ஏலக்காயும் வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் பணம் போட்டு பாருங்க, செல்வ கடாட்சம் சேர்ந்து கொண்டே இருக்கும். இந்த ராசியை வசீகரிக்கக்கூடிய அம்சமே அதுதான். இந்த ராசிக்கு சொல்லுவாங்க எனக்கு எல்லாமே இருக்குது நடக்கலை அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது, சார் உங்கள் வீட்டில் வாட்சு ஓடாமல் இருக்கா சரி பண்ணுங்க. கடிகாரம் ஓடாமல் இருக்கக்கூடாது. இது டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதில் அவர் இருந்தார். அவர் டிரான்ஸ்போர்ட் சார் எல்லாமே திடீர்னு டல் ஆயிடுச்சு அப்படின்னாரு. நான் கேட்ட வார்த்தை தான், என்னங்க உங்கள் இப்போ சர்வீஸ் போயிட்டு வந்ததான்னு கேட்டேன். ஆமாம் சார் இப்போ தான் சார் ஃபுல்லும் பார்த்து அந்த இதெல்லாம் செக் பண்ணி சர்வீஸ் பண்ணேன். அதில் இதில் டேட்டு டைம் மாறி இருக்கும் பாருங்கண்ணே. அப்போ ஆமாங்கண்ணே நிச்சயமாக சிம்மராசிக்காரங்க டிரான்ஸ்போர்ட் அதாவது டேட்டு டைமு இதெல்லாம் இருக்கும். கிளிக்காத காலண்டர் இவங்களுக்கு வாழ்வில் டல்ல கொடுத்துருது. அப்போ இந்த ராசி இன்னும் ஜொலிக்க சிறப்பாக இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் யார் தெரியுங்களா? ஒன்று நடராஜர். நடராஜர் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா இவங்க வாழ்க்கையில் சூப்பராக இருக்கும். இப்படி கொட்டைப்பாக்கு வச்சு கோடீஸ்வரர் ஆகிற மாதிரி நடராஜர். அதுக்கு அடுத்து சூரிய நாராயணன். ஒரு சிலர் நாங்கள் பெருமாளை மட்டும்தான் கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சூரிய நாராயணன் இது ரெண்டும் இவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். இந்த ராசி அன்புக்கு ஃபஸ்ட்டு விஷயம், சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு பழகணுங்க. காலையில் அதிகாலையில் எந்திரிச்சிடணும். ஏன்னா சூரியன் எதுக்கும் தாங்கதில்லை. சின்ன வயசுல இந்த சிம்மராசிக்கு ரொம்ப லேசியாக இருப்பாங்க, தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இதே இது 30 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள்லாம் ஏர்லியாக எழுந்திரிச்சு வேகமாக போங்க. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு ஃபுல் பொட்டென்ஷியல் இருக்கும். நான் நிறைய பேர் சிம்மராசியாக ஏர்லியாக எழுந்திரிச்சு பழகுங்க. ராசி லக்னம் 2 பேர்த்துக்கும் இது மிகப்பெரியதாக இருக்கும். இவங்களுக்கு தாமிரம் சம்பந்தப்பட்ட பொருளை தாமிரத்தில் பாத்திரத்தில் தண்ணி வச்சு பழகிறது இதெல்லாம் மிகுந்த யோகமாக இருக்கும். சூரிய நமஸ்காரம் பண்ணி வாழ்க்கையில் இவங்க ராசியை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சூப்பர் சார். நிறைய பேர் இப்போ யோகாலாம் கூட கற்றுக்குறாங்க. சிம்ம ராசியில் யாராவது யோகா தெரியும் இல்லை சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணுவீங்கன்னா நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது கண்டிப்பாக உதவும். மற்ற சிம்ம ராசி நேர்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் ஆதித்ய கிருதயம் இருக்கு பார்த்தீங்களா? ஆதித்ய கிருதயம். ஆமாம், இந்த காயத்ரி மந்திரம் இதெல்லாம் இவங்களுக்கு சூட்சம ரகசியம். எல்லாமே நம்ம சுற்றியே தாங்க இருக்குது. ஆனால் அதை பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்துறது, எந்த ராசிக்காரர்கள் பயன்படுத்துறதுன்னு இருக்கு இல்லையா? இந்த ராசி அன்பர்கள் ஒன்று தெரியும், எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். கிழக்கு பக்கம் அடைபடக்கூடாத ராசி. கிழக்கு மூடக்கூடாது. இந்த ராசி என்ன பண்ணுவாங்கன்னா கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா தகர ஷீட்டு போட்டுருவாங்க கிழக்கு வாசல்ல. இவங்க கிழக்கு பக்கம் வாசலாக இருக்கும். கிழக்கு பக்கம் சிமெண்ட் சீட்டு கூட போடலாம். அந்த மாதிரி சன்ஷைன் உள்ள வராமல் இருக்கு. அப்போ எப்பவுமே இந்த ராசி சொல்லுவேன், உங்கள் வாசலுக்கு முன்னாடி வெளிச்சம் உள்ள வர மாதிரி சீட்டு போடலைன்னா நீங்கள் டெவலப்பே ஆக மாட்டீங்க. ஒரு பொலிட்டீஷியன் பேர் வேண்டாம், அவர் பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் கரெக்டான தகர சீட்டை போட்டார். அதுலேருந்து அவர் டவுன் கிரேடு தான். எம்எல்ஏ போஸ்டிங் கிடைக்கல எல்லாமே சொன்னேன். சார் உங்களுக்கு இதுதான் மைனஸ் சொன்னேன். நிச்சயமாக மாற்றினார். இது எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லிக்கலாமன்னாரு. நீங்கள் அப்புறம் தானே கான்டாக்ட் பண்ணீங்க. ஏன்னா அந்த நெகட்டிவ் எஃபெக்ட் அங்கே இருக்குது. இந்த தகரம் சம்மந்தப்பட்டது பயன்படுத்தக்கூடாது. சூரியனை நம்ம மறைக்கக்கூடாது. அந்த வெளிச்சம் உள்ள வரணும். ஆமாம், வெளிச்சம் வரணும். சூரிய வழிபாடு பண்ணணும், தீப வழிபாடுகள் பண்ணணும். இதெல்லாம் இவங்களுக்கு சூட்சம ரகசியமாக இருக்கின்றன. இவங்களுக்கு எப்பவுமே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு தங்கம் ஏதோ ஒரு கிராம் சின்ன சின்ன காசாக வாங்குவாங்க இல்லையா? இந்த 2 கிராம் 2 காசாக அந்த பணத்தை சின்ன சின்னதாக சேர்த்த வேண்டிய ராசி இந்த ராசி. இவங்ககிட்ட ஒரு ஹேபிட் மட்டும் இருக்கணும். என்ன ஹேபிட்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபோன் நம்பர் அடிக்கடி சேஞ்ச் பண்ணக்கூடாது ராசிங்க. ஒரு ஃபோன் நம்பர் இருக்கா பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ண நம்பர் 1. ரெண்டாவது இவங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம், இந்த பேங்க் பேலன்ஸை அடிக்கடி செக் பண்ணும். புதன்னா கணக்கு வழக்குகள். 2ஆம் இடம் தான் புதன், அங்கே உச்சம் பெறுது. கணக்கு வழக்கங்கள் ஆடிட்டிங் இது மாதிரி சொல்லி இவங்களே ஒரு இன்னைக்கு மொபைல் ஜிபேல கூட கூகுள் பேல கூட எடுத்து எவ்வளோ செலவு என்ன பண்ணியிருக்கோம். அந்த வரவு செலவை பார்க்காதவர்கள் பொருளாதாரத்தை பண்ணவே முடியாது. பணம் சம்பந்த மேனிஃபெஸ்டேஷன் அதெல்லாம் இவங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். இவங்க நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய அம்சம் இந்த அஷ்டம சனியிலும் வந்திருக்கிறதா சூட்சம ரகசியம். சூப்பர் சார். சிம்மராசி நேயர்களே, ரொம்ப அருமையான விஷயங்கள் சார் இந்த பதிவில் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் கொண்டு வாங்க. பணத்தை ஈர்க்கக்கூடிய அந்த மேக்னெட்டாக நீங்கள் மாறலாம். ரொம்ப அருமை சார். இந்த ராசிக்கு பணம் சேர்க்கறது எப்படி, பணத்தை எப்படி தக்க வச்சுக்கணும், எந்த தெய்வத்தை வணங்கணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற ராசியினருக்கும் ஷேர் பண்ணுங்க. நமக்கு கிடைச்ச இன்பம் பிறருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைச்ச பணம் மற்றவங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சாரை நீங்கள் டைரெக்டாக சந்திக்கணும், கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் ஒரு ஜோதிடர் ஆகணும், என்னுடைய ஜாதகத்தை நானே பார்த்துக்கணும், என்னால் அலைய முடியல, நான் ஜாதகம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா
இருந்த இடத்துல இருந்தே நீங்க ஜாதகம் கத்துக்கலாம் இந்த புத்தகத்தின் வாயிலாக. நம்மளுடைய விஜயகுமார் சார் வந்து இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய சிறப்பு தாத்பரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புக்ல வந்து உங்களுக்கு தேவையான அதீத இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ நீங்க ஜாதகம் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு புக்கை படிச்சாலே போதும், நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். வீடியோல தெரியுற அதே நம்பருக்கு கால் பண்ணி இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அமேசான்ல, பிளிப்கார்ட்லயும் இருக்கு. ஸோ அதுலயும் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் தினம் தினம் நாங்கள் கொடுக்கக்கூடிய பதிவுகள் உங்க இல்லம் தேடி வரும். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.